ஒரு நாட்டோட ராஜாக்கு அவரோட நண்பர்கிட்ட இருந்து 2 கழுகு குஞ்சுகள் கிஃப்டா கிடைச்சது. பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க. ராஜா அதுங்களுக்கு டிங்கு அண்ட் பிங்குன்னு பேர் வச்சு ரொம்ப ரொம்ப அன்பா வளர்த்தாரு. மொத்த அரண்மனையிலயும் டிங்கு அண்ட் பிங்கு ஃபேமஸ் ஆனாங்க. ராஜா மட்டும் இல்லாத அமைச்சர்கள், வீரர்கள், குடிமக்கள்னு எல்லாருக்கும் ஃபேவரட் டிங்கு அண்ட் பிங்கு. ராஜ உபசரிப்பு தான் அவங்களுக்கு. காலங்கள் போனது. டிங்குவும் பிங்குவும் இப்ப ரொம்ப பெரிய கழுகுகளா வளர்ந்தாங்க. அதுங்க தங்களோட ரெக்கைகளை விரிச்சுதுங்கன்னா அந்த காட்சி அவ்வளோ கம்பீரமா மெஜஸ்டிக்கா இருக்கும். இந்த 2 கழுகுகள்ல டிங்கு நல்ல உயரமா பறக்க ஆரம்பிச்சான். அவன் பறந்து வானத்துல வட்டமிடுறத பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா பிங்கு பறக்கவே இல்ல. அவன் தன் ரெக்கைகளை ஃபுல்லா விரிச்சு பறக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ஜம்ப் பண்ண மாட்டான். எப்பவுமே கார்டன்ல இருக்க அந்த மரத்தோட கிளையிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். இது ராஜாக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என் செல்ல பிங்கு பறக்கவே மாட்டேங்கிறானே, எப்படியாவது அவனை நான் பறக்க வைக்கணும்னு ராஜா முடிவு செஞ்சாரு. பேர்ட் ட்ரெயினர்ஸை கூப்பிட்டு பிங்குக்கு பறக்க ட்ரைனிங் கொடுத்தாரு. எந்த மாற்றமும் இல்ல. அந்த நாட்டுல இருந்த ஞானிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாரு. அதன்படி முயற்சி பண்ணாரு. பிங்கு பறக்கல. அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட ஐடியா கேட்டாரு. ஆளுக்கு ஒவ்வொரு யோசனை சொன்னாங்க. எதுவுமே வேலைக்காகல. ராஜா ரொம்ப கவலையானாரு. அந்த ஊர்ல இருந்த ஒரு விவசாயி அரண்மனைக்கு வந்து, ராஜாவே, நான் உங்க மனக்கவலைய போக்குறேன். நாளைக்கு உங்க பிங்குவை நான் பறக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. நீயா? பேர்ட் ட்ரெயினர்ஸ், ஞானிகள், வைத்தியர்களால முடியலையே, உன்னால என்ன முடியும்? நீ என்ன செய்வேன்னு ராஜா கேட்டாரு. ராஜா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் என்னால ஆன முயற்சியை பண்றேன்னு சொன்னான். ராஜாவும் ஓகே சொன்னாரு. அடுத்த நாள் காலையில ராஜா ஜன்னலை திறந்து பார்க்கும் பொழுது பிங்கு ரொம்ப அழகா பறந்துட்டு இருந்தது. ராஜாக்கு ஆச்சரியம் தாங்கல. ரொம்ப சந்தோஷமானாரு. அந்த விவசாயிய கூப்பிட்டு அவனுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து அவன் கிட்ட மெதுவா கேட்டாரு. உன்னால இதை எப்படி செய்ய முடிஞ்சது? நீ என்ன பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னா, ரொம்ப சிம்பிள் ராஜா, நான் அந்த கழுகு உட்கார்ந்துட்டு இருந்த மரக்கிளைய வெட்டிட்டேன். அதனால அது அங்க உட்கார முடியல, சோ பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னான். அந்த கழுகால மேல முன்னேறி பறக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அந்த மரக்கிளைய விடாம புடிச்சுக்கிட்டு இருந்ததுதான். அதே போலதான் நம்மள சிலர் நம்மளோட வாழ்க்கையில முன்னேறி போகாம இருக்கிறதுக்கு காரணம் நாம இன்னும் நம்மோட பாஸ்ட விடாம புடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். நம்மோட சில பாஸ்ட் பாவங்கள், சில பாஸ்ட் தோல்விகள், ஏமாற்றங்கள், பாஸ்ட்ல இருந்த பயங்கள், சில அவமானங்கள், சில நிந்தைகள் நாம இன்னும் மறக்க முடியாம அவைகள்ல இருந்து வெளிவர முடியாம இருக்கிறதால தான் தைரியமா சில காரியங்கள்ல ஈடுபட்டு அதுல வெற்றி பெற்று முன்னேற முடியாம இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னோட பாஸ்ட குறிச்சு எந்த எண்ணங்களும் என் ஃபியூச்சரை எந்த வகையிலும் பாதிக்க கூடாதுன்னு. உங்க பாஸ்ட் எதுவா வேணாலும் இருக்கட்டும், தேவன் கிட்ட வாங்க. அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சீர்படுத்துவார், உங்களை குணப்படுத்துவார், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். இதோ உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆவல் உள்ளவராய் காணப்படுகிறார். ட்ரை பண்ணி பாருங்களேன். பிங்குவை போல உங்க வாழ்க்கையில நீங்க உயர உயர பரப்பீர்கள்.